பேசலானே. இன்னைக்கு டி நகர்ல உங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்கி நடந்துட்டு இருக்கு. எப்படி இருக்கு வரவேற்பு டி நகர்? மிக சிறப்பாக இருக்குது. மக்கள் ரொம்ப நீங்களே பார்க்குறீங்க, எல்லோரும் நல்ல வரவேற்பு கொடுக்குறார்கள். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விசில் சின்னத்துக்கு வாக்களிக்கிறதுன்றது ஏற்கனவே நாங்கள் முடிவு செய்து விட்டோம் என்று மக்கள் சொல்கிறார்கள். திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் மாறி மாறி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொகுதி டி நகர். இதுல உங்களுடைய இந்த வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அந்த ஆப்போனன்ட் கேண்டிடேட் அவங்களெல்லாம் எப்படி பாக்குறீங்க? எங்களை யார் எதிர்த்து நிற்கிறாங்கன்றதை நான் பார்க்கல. எங்களுக்கு தலைவர் அவர்கள் இந்த தொகுதியில் டி நகர் தொகுதியில் நிற்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அவருடைய முகத்திற்கும் அவருடைய என்ன திட்டங்களை எல்லாம் சொல்கிறார்களோ, மக்களுக்கு என்ன திட்டங்கள் என்பதை சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் கண்டிப்பாக விசில் சின்னம் மிகப்பெரிய வெற்றியை இந்த தொகுதியில் இருக்கும் என்பதில் சந்தேகம். இந்த இரண்டு கட்சிகளுமே வேட்பாளர்களை அந்த டி நகர் தொகுதி சார்ந்த வேட்பாளர்களுக்காக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வெளியிலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வெளியிலேருந்து வந்திருக்கிறேன் இங்கேயே இருக்கிறேன்றது பெருசு இல்லை. யார் மக்களுக்கு சேவை செய்கிறாங்கன்றது மட்டும்தான் முக்கியம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவேன். தலைவருடைய ஆசீர்வாதத்தில், மக்களுடைய ஆசீர்வாதத்துடன் கண்டிப்பாக மக்களுக்கு என்ன தேவைகள் என்றறிந்து மக்களோட மக்களாக இருந்து அவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் என்னால் முடிந்ததை நாங்கள் செய்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். டி நகர் தொகுதியில் என்ன முக்கியமான பிரச்சனையாக மக்கள் சொல்கிறாங்க? என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க? மக்கள் என்ன பிரச்சனைகளை சொல்கிறார்களோ அதன் அடிப்படையில் அவர்களுக்கு நாங்கள் வாக்குறுதி எதுவாக இருந்தாலும் தலைவர் அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுக்குறார் என்று சொன்னால் அது நடைமுறை சாத்தியப்படுத்த முடியுமா, அதை செய்ய முடியுமான்றதெல்லாம் பார்த்து தான் எங்கள் தலைவர் வந்து அதை சொல்லுவார். அதுபடி இந்த மக்கள் வந்து என்ன குறைகள் சொல்கிறார்களோ அதற்கு ஏற்றால் போல் எங்களால் இதை நாங்கள் எங்களுடைய ஆட்சி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக அமர்வார். அதற்கு பிறகு உங்களுக்கு என்ன தேவைகளோ அதை நாங்கள் நிவர்த்தி செய்வோம் என்று நான் சொல்லியிருக்கிறேன். தலைவர் எப்போ தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வருவார்னு எதிர்பார்க்கிறேன்? மிக விரைவில் வர்றதுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்கிறோம். அவங்க எலெக்ஷன் கமிஷனில் பெர்மிஷன் கொடுத்தோன்னே தலைவர் அவர்கள் இந்த தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வருவார். என்ன வாக்குறுதி இந்த தொகுதி மக்களுக்கு நம்ம கொடுக்கணும்? பிரதானமாக என்ன வாக்குறுதி கொடுக்குறோம்? அதான் என்னென்ன அடிப்படை வசதிகள். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு பார்க்குறதுக்கே அவங்களுக்கு இடம் இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா பார்த்தா டி நகர்ன்றது ஒரு பெரிய தொழில் உள்ள வியாபாரிகள் உள்ள இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு தான். ஆனால் நிறைய பேர் இங்கே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்வோம்.